கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எவ்வளவுதான் பயம்படுத்தினாலும் கொஞ்சம் கூட அசராம வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எதிர்த்து நிக்கிறவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த சனீஸ்வர பகவான் யாருங்க? ஆயுளுக்கும் தொழிலுக்கும் சொந்தக்காரன். ஓகேங்களா? நீங்க நீடூடி வாழணுனாக்க இந்த சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும். ஒரு தொழில் நல்லா இருக்குனாக்க அதுக்கும் சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும். இவரை அதிபதியா கொண்டதுனால கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையா நடந்துப்பாங்க. உண்மைக்கு உழைப்புக்கு தோள் கொடுப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எந்த மாதிரி உண்மையை கடைபிடிச்சு நேர் வழியில போய் சரி செய்யணுமோ அப்படிதான் சரி செய்வாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, அப்படின்னா இவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலியுகத்துல, அதாவது களின்னு என்னங்க? பொய். இந்த பொய் பித்தலாட்டம் சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உண்மையும் நேர்மையும் நீங்க தூக்கிக்கிட்டு பயணம் பண்ணா உங்களுடைய உயர்வுங்கிறது தாமதப்படும். அதாவது ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கப்ப நம்ம மட்டும் வேற ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க கும்பராசிக்காரர் எல்லாரும் பாக்குறதே இப்படிதான். என்ன பண்றாங்க? ஒரு சிலர்னா ஒதுங்கி போறாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் என்ன பண்றாங்கனாக்க, இவன் உண்மையா இருக்கானே, இவன் நல்லா இருந்துருவானோ அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்கள தேவைக்கு பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம, இவங்களுடைய வளர்ச்சி இவங்க ஒரு எட்டு எட்டு வச்சா 10 எட்டு கீழ தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் உண்மையா இல்லாட்டி இவங்களால உயிர் வாழவே முடியாது. பொய் பித்தரிடம் பேசுறதெல்லாம் இவங்கள சரித்திரத்துல கிடையாது. ஒரு சிலர்லாம் இவங்களுக்கு அட்வைஸே பண்ணுவாங்க. ஏ லூஸ் இப்படிலாம் இருக்காத. எப்படிங்க? உண்மையா இருக்கணும் பேரு லூஸ். புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த கும்பம் என்னதான் சொல்லுவாங்க, பரவாயில்ல. அந்த குறுக்கு வழியில போய் அந்த பொய் பித்தரிடத்தை நான் ஃபாலோ பண்ணி தான் நல்லா இருக்கணும்னாக்கா, அது ஒரு வளர்ச்சி எனக்கு வேணாம். எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். மனசாட்சிக்கு விரோதமா என்னால நடக்க முடியாதுன்னு ஒதுங்கி வாழ்றவங்க தான் இந்த கும்பம். உடனே இவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க, இவங்களால எதுவும் ஆகாது, அப்படி இப்படிலாம் கணக்கு போட்டுறதையும் கும்ப ராசிக்காரங்க சனீஸ்வர பகவான் அதிபதியா கொண்டவங்க, பயங்கரமான ஆட்கள். சரிங்களா? நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உன் தலை தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? அவங்கள நல்லவனாவே வச்சுக்கிறதும் இல்ல வேற ஒரு முகத்தை பாக்குறதும் இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்கள் நிர்ணயம் பண்றதுதான். இருந்தாலும் இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வாய்மையே வெல்லுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க. நாட்டு நலன்ல அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்க. உலக விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கக்கூடியவங்க. எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனையோட வளம் வரக்கூடியவங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதில்லப்பா, இந்த கொள்கை தான் என்னுடைய உசுர். இதுதான் கும்பம். மத்தவங்களுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு செயல்படவே மாட்டாங்க. இவங்களை நீங்க அடக்கணும்னு நினைச்சா அன்பால அடக்கலாம். அன்பால நீங்க கட்டுப்படுத்தலாம். இல்ல ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது வேலை காட்டிட்டீங்க அப்படின்னா, அதிகார தோரணையோட ஒரு பேச்சு வெளியே வந்தா கூட நீங்க அவங்க கிட்ட மண்டியிடுற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது அலசி ஆராய்ஞ்சு நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஏன்னா இவங்களுக்கு தர்மகாரகனை அதிபதியா கொண்டிருக்காங்க இல்லையா? சோ இப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கும்பம் யோசிப்பீங்க. திடீர் திருப்பங்கள் வரப்போகுது, தயாராக இருங்க. 48 நாட்கள்ல இது நடந்தே தீரும். ஒரு சிலர் சொல்றீங்க, அடா என்னமா இது நடக்கும் அது நடக்கும் சொல்றேங்க, நீ தெய்வமா அப்படிங்கிறீங்க. நான் எல்லாம் தெய்வம்லாம் இல்லைங்க. அது கும்ப ராசியை பொறுத்து உங்களுக்கான பொது பலன்களை உங்க கட்டத்தை வச்சு நான் கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கட்டத்தை பார்த்து சொல்றியா? என் ஜாதகம் கையில இருக்கா என்ன? அப்படி இல்லைங்க. உடைய ஜாதகம் என் கையில இருந்தா இந்த பொது பலன்களை தாண்டி அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது 100க்கு 70 இல்ல 80% உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் சொன்னது ஃபுல்லா கும்பராசியுடைய பொது பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது குணாதிசயங்களை வச்சு சொல்லியிருக்கேன். இதுல எதுங்க உங்களுக்கு செட் ஆகாம போச்சு? சரிங்களா? இந்த மாதிரி பொது பலன்கள் அப்படிங்கிறது பொதுப்படியா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படிக்க பிள்ளைங்க பொது எக்ஸாம் எழுத போவாங்க, அதாவது பொது தேர்வு எழுத போவாங்க இல்லையா? அப்ப டீச்சர் சொல்லுவாங்க, இந்த புத்தகத்திலே இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், பொது தேர்வுல இதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க, கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க, முக்கியமா பெரிய மார்க் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான்
அதாவது பின்னாடி எக்ஸாம்ஸ்ல எந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்கப்படுங்கிறத சொல்றாங்களோ, அதே மாரி தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பெருசா வந்து பாதிப்ப கொடுக்கும், பெருசா வந்து அதிர்ஷ்டத்த கொடுக்கும் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்றது தான். சரிங்களா? இப்போ உங்க ஜாதகம் என் கையில இருந்தா, அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன? எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்லிடுவோம். அதே மாரி பாதிப்புங்கிறது எந்தெந்த விஷயத்துல வருங்க? அது நீ எப்படி வந்துட்டு கடந்து வரணுங்கிறத சொல்லிடுவோம். இதுதான் பொது பலன்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நாங்க சொல்வதற்கான வித்தியாசம். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட தலைப்பை பொறுத்து நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த பாம்புன்னு சொன்னா பயமா இருக்கேம்மா, என்னம்மா சொல்ல வர? யார் அது பாம்பு ரூபத்துல வரப்போறாங்க அப்படின்னாக்க, பாம்பு ரூபத்துல வலம் வரக்கூடிய 9 நவகிரகங்கள்லயே முக்கியமான சனி பகவானுக்கு அடுத்தபடியா, அதாவது உடைய அதிபதிக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க இவங்க தான். யாருங்க? ராகுவும், கேதுவும். ராகுவை போல கொடுப்பான் இல்லை, கேதுவை போல கெடுப்பான் இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் வந்து எப்பவுமே கெடுதல மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறு. நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. எப்படி சிவபெருமானுக்கு வந்து ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியுமோ, அதே மாரி இவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. என்னன்னா, இவங்க ஏன் இந்த மாதிரி வேலைய பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது. இவங்களுக்கு தனியா வீடு கிடையாது. இவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ, அந்த வீட்டுக்கு போயிட்டு, அந்த வீட்ல எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி இவங்களும் மாறிப்பாங்க. அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்ற மாரியும், நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்ற மாதிரியும் இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும். இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாம ஏம்மா இவங்க வந்து மெதுவா நகர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வந்து அவர் வந்து மெதுவா நகர்றதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. 2 1/2 வருஷத்துக்கு. இவங்க ஏன் 1 1/2 வருஷத்துக்கு மெதுவா நகர்றாங்கன்னா, பின்னாடி நகரக்கூடியவங்க. சந்திரன், சூரியன் இவங்க 2 பேரும் கிரக நிலையில இருக்கிறப்போ தான் இவங்க உருவாகக்கூடிய நிழல் கிரகம். ஸோ இவர்களால முற்றிலும் கெட்டதே நடக்குங்கிறது தவறு. இந்த நேரத்துல இவங்க நான் முன்னாடி சொன்ன இவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் முடியும். நல்லதையும் செய்வாங்க. அதுவும் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுனாக்கா அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வகையில தான் கும்ப ராசிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26/4/2025 ராகு பகவான் போகக்காரகன், கேது பகவான் ஞானக்காரகன். இவங்க 2 பேருடைய அமைப்புங்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிட்டாங்க. இதன் காரணமா லக்கி பாஸ்கர் மாதிரி கும்ப ராசிக்காரங்க குரு சண்டால யோகத்தினால பணமழையில நனைய போறீங்க. நாம அது வித்தியாசமா இருக்கு. இதுவரைக்கும் கேள்விப்படாத மாதிரி இருக்கு. அது என்ன யோகம்? காரணம் கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல சனி பகவான் உடைய அதிபதி, குரு பகவான், ராகு கேது பயிற்சி. இது 3மே வந்து முக்கியமான பயிற்சி. ஒரே வருஷத்துல நடக்கிறதுங்கிறதும் திடீர் திடீர் திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும். அந்த வகையில கும்பராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒரு திருப்புறாங்க. இதனால நம்மளுடைய கும்பத்திற்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பாடா படுத்திட்டாங்க. புரியுதுங்களா? பெரிய பெரிய பிரச்சனைங்க. மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட கும்பத்திற்கு இப்போ வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது. மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது. சரிங்களா? அது கும்பராசிக்காரர்கள் தாங்க இனி வந்து ஸ்டார். வேற எந்த ராசிக்குமே இந்த மாதிரி கிடையாது. ஜென்ம சனியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கும்போது எந்த விஷயங்களையுமே பாதி தான் செய்ய முடியும். ஏதாவது ஒரு பாதி. எதை செஞ்சாலும் சரிப்பா முடிச்சிடலான்னு தொடுவீங்க. பாதியிலே நின்று போயிடும். மீதி பாதி யார் செய்யறது? செய்ய முடியலையே. தடைகளை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த ஜென்ம சனி 2ஆம் இடத்துக்கு போவதனால நல்ல காலமா இருக்க போகுது. தற்போது ராகுவும் வந்து அங்கேயே அமர்வதனால சனியை விட மோசமானது ராகு. ஆனா குரு பார்வைங்கிறது ராகுவின் மீது விழுவதனால குரு சண்டால யோகம் கும்ப ராசிகளுக்கு உண்டாகுது. இதனால உங்களுடைய சிந்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? பெருசா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே பெருசா செஞ்சு முடிப்பீங்க. எண்ணங்கள் நல்லா இருக்கும். மொத்தமா மாறுவீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவங்க ஓடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு தோணும். புதுசா தொழில் நிறுவனம் தொடங்குவதற்கான யோகம் இருக்கு. பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கோ நாளைக்கோன்னு தீர்ப்பாக போகுது. அந்த பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகும். ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல கணவரை பிரிஞ்சிட்டோம், இல்ல கணவர் இறந்துட்டாரு, மனைவி பிரிஞ்சிட்டோம், மனைவி இறந்துட்டாங்க. இப்படி ஏதாவது இருந்தா கூட மறுமணம் நடக்கூடிய யோகம் இருக்கு.
இது போலவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் செய்ய போறீங்க. அதுமாதிரி பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருங்கிறது உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்ய போறாரு. இதுவரைக்கும் இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்கள் மீது வெளிச்சம் பாய போகுது. அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதனால சரியா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். வாழ்க்கையில முற்றிலும் மாறும். எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை வந்து ஈஸியா நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. ராகு அப்படின்னாவே வில்லங்கம் தாங்க. வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்துடைய ஒப்புதல் பெற்று வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. 7ஆம் இடத்துல கூடிய கேதுவால வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்களை கொடுப்பார். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது குழந்தையுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. கொஞ்சம் கவனமா குழந்தையுடைய விஷயத்துல இருந்துக்கோங்க. அதே மாதிரி மாற்று மதம் வேறு சாதியினர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. இதனால வாழ்க்கை துணைக்கிட்டும் சரி, குழந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, வேற ஆட்கள் கிட்டயும் சரி கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா குறிப்பா கும்பராசிக்குங்க, குட்டியா இருக்கிறவங்க, முகத்துல தழும்பு இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுடைய சர்க்கிள்ல இருக்காங்கனாக்க சூதானமா இருந்துக்கும். அது மாதிரி கூட்டு தொழில் செய்றோம் அப்படின்னாக்கா பார்ட்னர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். உங்களுக்கு ஒருத்தன் வந்து சூனியம் வைக்கணும்னு வந்தா கூட அது அவனுக்கே சூனியம் மாறிடும். முழு தொழிலுமே நீங்களே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டீங்க, அவன் பிரச்சனை பண்ணானாக்க அந்த தொழில் உங்களுக்கு முழுசா மாறிடும். எப்படி புரியுதுங்களா? கெட்டதும் உங்களுக்கு நல்லதா மாறும். நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ராகுவின் அருளால பணவரவுங்கிறது அதிகமா இருக்கும். கையில பண இருப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒட்டுமொத்தமா இந்த வரக்கூடிய ராகு எது பேச்சுங்கிறது உங்களுக்கு அமோகமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க நாகராஜரை வழிபாடு செய்ய உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அந்த நாகராஜன் அருளிடுவார். பாம்பு இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, நீங்க வழிபாடு செய்யலாம். நல்ல மாற்றத்தை தரும். அதே போல இந்த ராஜா இந்த இந்த மாதிரி பெயருடைய தொடக்கமா இருக்கட்டும், முடிவா இருக்கட்டும், இந்த பெயர்களை கொண்டவங்களால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவிகரமா தான் இருப்பாங்க. இல்ல உங்களுடைய பேரே இதுவாக இருந்தா இன்னும் சிறப்பு தாங்க. இப்போ இன்னும் தெளிவான விளக்கம் ஒரு படி மேல சொல்லணும்னா, கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு ராகு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல உங்க ராசிக்கு மாறுறாரு. அதே மாதிரி கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ஸ்தானத்துல இருந்து களத்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதனால காரியங்கள்ல கூடுதல் அக்கறை காட்டுவீங்க. சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை யோசிச்சு செயல்படுத்துவீங்க. செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த ஒரு சிலர் சிறிதளவு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க பேசுறப்ப கவனமா பேசணும். வார்த்தை அளந்து பேசணும். டேய் வார்த்தை அளந்து பேசுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா நீங்க ஒண்ணு பேசுவீங்க, ஆனா அதை மத்தவங்க அதை வந்து திருச்சி புரிஞ்சுப்பாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க, ஆனா அவங்க எடுத்துப்பாங்கனாக்கா, ஓ நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு இல்லைங்கிறத அவங்க குத்தி காட்டுறாங்க. இந்த மாதிரி புரியுதுங்களா? சோ ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுக்கள். அது போல நெடுநாட்களாக விற்பனை ஆகாம இருந்த சொத்துக்களை இப்ப வந்து விற்பனை செய்ய போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ சிகிச்சைனால அனைத்துமே சரியாகும். சில நேரங்கள்ல ஒரு கடனா வாங்கி ஒரு கடனை அடைச்சிருப்பீங்க. அந்த அவசியமற்ற கடன் அப்படிங்கிறது இப்ப வந்து முழுமையா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரியே கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல தீர்ப்புகள் தாமதமாகி இருக்கும். இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ராகு கேது பயிற்சினால கும்பராசியாளர் வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, சகோதர சகோதரிகள், அவங்க கிட்ட ரொம்ப அன்போட பழகி அவங்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்க போறீங்க. ஆரவாரம் இல்லாம சமூகத்திற்கு நன்மையை தரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்க செய்யக்கூடிய காலகட்டங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்குங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? இனி அந்த தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க. உயர் அதிகாரிங்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குத்து குடைச்சல் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க இனி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய வேலைகளை வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய பணிகள்ல கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. சக பணியர்களாலையும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய உயர்வுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வைத்தறிச்சல். ஸோ எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோங்க. சுமூகமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா
இப்போ வந்து ஒரு குடைச்சல் இருக்கு அப்படின்னாக்க, அத நம்மளும் குடைஞ்சோம்னாக்க, அது நமக்கும் தேவையில்லாத இது தானே, கஷ்டம் தானே. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாரி குடும்பத்த பொறுத்தவரைக்கும், விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. உங்க கோபத்த வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. பொறுமையா நடந்துக்கோங்க. ஏன்னா குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நீங்க தான் எல்லாமே. அடுத்து வியாபாரிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் இருக்கும். சிக்கனத்த கடைபிடிச்சு நன்மைகளை பெறுவீங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருது. வேலையாட்கள் கிட்ட அனுசரணை நடந்துப்பீங்க. இதனால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். பொருளாதார நெருக்கடிகள் இனி வரவே வராது. கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு கூட்டாளிங்க கிட்ட மனக்கசப்பு நேர வாய்ப்பு இருந்தாலும், அது உங்களுக்கு சாதகமா மாறும். அடுத்து கலைத்துறையில இருக்கவங்க, முயற்சி செய்தீங்கன்னாக்க பல புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். உங்களால நேரடியா செய்ய முடியாத விஷயத்த தவிர்த்துக்கோங்க. இல்ல உங்களால நேரடியா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாக்க, உங்க வேலைய நீங்களே செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எதிர்காலத்துல குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம நீங்க காப்பாத்திக்கலாம். அதே மாரி பொருளாதார நிலைங்கிறது உயர்வா தாங்க இருக்கு. உங்களுடைய பெயருக்கு வந்து பெருமை சேரும். அது மாதிரியான செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஈடுபட போறீங்க. அடுத்து மாணவர்களுக்கு ஒரு முறைக்கு பலமுறை பாடங்கள படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. விளையாட்டுல கவனத்தை குறைச்சுக்கிட்டு, படிப்புல கவனத்த செலுத்துவதன் மூலம் படிப்புல மேன்மை நிலையை அடைய முடியும். நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னாக்கா வெற்றி நிச்சயம். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு உடைய பணிகள்ல கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். மேலிடத்துல உங்கள பத்தின அவதூறு கூறுனவங்க உங்க கூடயே இருப்பாங்க. எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. அதே மாரி தலைமை வந்து உங்கள புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து பொறுப்பான பதவிகளையும், பொருளாதார உதவிகளும் செய்து கொடுப்பாங்க. இருந்தாலும், என்னதான் மேலிடம் நம்மள புரிஞ்சுக்கிட்டாலும், கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது தானாவே சரியாயிரும். கோபத்த குறைச்சுக்கோங்க. சிக்கல்கள் தீரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்கனாக்கா, சரியான நேரத்த கடைபிடிக்கிறது அவசியம். உங்களுடைய ரகசியங்கள வந்து யாருகிட்டயுமே யாரையுமே நம்பி வெளிப்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அடுத்தது, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கேதுவும் மேக்ஸிமம் அதாவது 100க்கு 90% உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள மட்டும் தான் ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த பேச்சுல தொழில் வியாபாரம்ங்கிறது ஏற்றமா இருக்கும். நஷ்டம் இருக்காது. கவலையே வேணாம். அரசியல்வாதிகளுக்கு மகிழ்ச்சி பொங்கும். துன்பங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் அத வந்து சமாளிச்சிருவீங்க. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும், கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் உற்சாகத்தோட காணப்பட போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். பெண்களால சில வந்து அனுகூலம் பெறுவீங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்களால அனுகூலம் பெறுவீங்க. உடல்நல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. தொலைத்தொடர்பு செய்திகள் உங்களுக்கு இனிமையானதாக இருக்க போகுது. அடுத்து சதயம் நட்சத்திரம். இந்த பேச்சால குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் விலகுது. பொறுமையின் மூலம் எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நீங்க சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்துல அகலக்கால் வைக்காம எதை செஞ்சாலும் சரி, ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு திட்டம் போட்டு நிறுத்தி நிதானமா செயல்படுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். தொழில் வளர்ச்சி பெறும். தெய்வ அனுகூலத்தால பொருளாதார நிலையில எந்த ஒரு சங்கடமும் வராதுங்க. தேவையில்லாம கடன் வாங்குறத மட்டும் நீங்க தவிர்க்கணும். உங்களுக்கே தெரியும் இந்த கடன் வந்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா, பணவரவு தாராளமா இருக்கு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த பேச்சுனால சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு வெற்றிகள் நிச்சயங்க. தெய்வ அனுகிரகம் உங்கள வந்து காத்து நிக்குது. கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல்கள் உங்கள வந்து சேரும். தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் கிட்ட தொந்தரவு காணப்பட்டாலும் பேச்சுவார்த்தைகள் மூலமா அது சரியாகும். நண்பர்கள் மூலம் பெரிய அளவுல உதவி இருக்கும். ஸோ இத தாண்டி ராகுவும், கேதுவும் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள, அதிர்ஷ்ட பலன்கள தக்க வச்சுக்கணும்னாக்க, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. தினமும் பகவத்கீதையை படிச்சு ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். வீட்ல வந்து தினமும் ஒரு மண் அகல் விளக்குல இலுப்பை எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் நிலைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 4, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு எடுத்துட்டுனாக்க திங்கள், புதன், வெள்ளி. தேய்பிறைன்னு எடுத்துட்டுனாக்க திங்கள், வியாழன், வெள்ளி. இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். அது போலவே 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருமயத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரையூர் இந்த ஊர்ல அருள்பாலிக்கும் நாகராஜனை பூஜித்து ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ பிரகதம்பாளையும் வணங்குவதனால வெற்றி உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றிகள் கிட்டும். இது வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுல அனுதினமும் விளக்கேற்றி துர்க்கை அம்மனோட ஸ்தோத்திரம் படித்து வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளை ராகுகால வேளையில அருகில் உள்ள சிவாலயம் சென்று நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசித்து வழிபாடு செய்வதனால இன்னல்கள் நீங்கும். இன்பமான நிலை உருவாகும். வாழ்த்துக்கள்ங்க.